அடுத்து சுயபுராணத்துல இறங்கினாப்புல, நீ சூரியன்னா நான் ஆதவுடா. இது விஜயே பேசாத பஞ்சு. நான் 5 வயசுலயே அம்மா சாவ பார்த்தவன், உலகத்துல நான் தான்டா. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாது. நீ சூரியன்னா நான் ஆதவுடா. நான் யாருக்கும் பயப்படாது கிடையாது. இந்த உலகத்துல தன்னுடைய தாயை சாவ 5 வயசுல பார்த்த ஒரு பையன்னா நான் தான். அது இல்ல, இது ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் புரியல. அவங்க அம்மா செத்து போச்சு. இவங்க டைப் பூரா வந்து இப்போ விஜய் வந்து திரிஷா கூட போனார்னோடனே நான் எங்க அம்மாவுக்கு போனை போட்டு கேட்டேன், இதெல்லாம் சாதாரணம் தான்ப்பா அப்படின்னு சோசியல் மீடியா தைரியமா இருக்கு சொல்லு, தைரியமா இருக்கு சொல்லு, இதெல்லாம் சாதாரணம் தான் சொல்லி சொன்னாங்க. எதுக்கு எடுத்தாலும் அம்மாவுக்கு போன போடுறது, இல்லன்னா அம்மா செத்ததை பார்த்தேங்கிறது, இவங்களுடைய இது என்ன இல்ல. இந்த ஆள் எப்ப மேடை ஏறினாலும் ஒரு வாட்டம் அழுது எங்க அம்மா செத்து போச்சு, பெரியமா கால் உடஞ்சிருச்சுன்னு ஏதாவது ஒரு கதையை சொல்லி மூக்க சிந்தினா தான் அவங்க வந்து பேசுன மாதிரி இருக்கு. இந்த 5 வயசுல அம்மா செத்ததை பார்த்தேன்னா உலகத்திலே நீ ஒருத்தன் தான் இப்படி பாத்திருக்கியா? இல்ல இதுக்கும் உனக்கு எதிரில இப்ப விசிலடி சொல்லும் போது விசிலடிக்கிறானுங்க. இவனுங்களுக்கு என்ன புரியும்? உங்க அம்மா செத்ததுக்கும் இதுக்கு என்ன சிபிஐ விசாரணைக்கு என்னையா சம்பந்தம்? விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது தெரியுமா? அந்த அம்மா தெரியுமா என்ன? அந்த அம்மா என்ன கொடுமையில செத்துச்சோ யாருக்கு தெரியும்? இல்ல 5 வயசுல செத்தன நீ 5 ஒரு காமெடியில கூட சொல்லுவாங்களே, வளர்ந்தே பிறந்தையான்னு, அப்படி ஏதாவது செத்து போச்சா? நீ 5 வயசு வரைக்கும் உள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் பிறந்தையா? இல்ல சைஸ் எல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. இதெல்லாம் ஏன் இப்ப இந்த விமர்சனங்கள்லாம் வருமா இல்லையா? ஆமா. இது ஏன் ஒரு தடவை சிரிச்சா ஒரு தாட்டி மூக்க சிந்துனா விட்டுறணும். போற மேடையில எல்லாம் எங்க அம்மா செத்து போச்சு, எங்க அம்மா செத்து போச்சுன்னு 7 வயசுல இளநீ வித்தவங்கிற மாதிரி எல்லா பக்கமும் போய் 5 வயசுல சாவ பார்த்தேன், 5 வயசுல சாவ பார்த்தவன்ட்டு. இது எப்படி மேடையில ஏறி பேசுவதே எப்படி இருக்குன்னா, அந்த வடிவேலுக்கு விண்டேஜ் காமெடி ஒண்ணு இருக்கும். இன்னும் லந்தா புலி எடராதிடா, நாங்கெல்லாம் தேக்குடா, யாரையும் பார்ப்போம், பாஞ்சாலங்குறிச்சியில் வெள்ளையனா அப்படிங்கிற மாதிரி வரிசையா இது மாதிரி பஞ்சா பேசுறது. அது பேசுறதும் இது மாதிரி வடிவேல் பேசுற பஞ்சாவே இருக்கு. வல்லவன் ஒருத்தன் நான் தான்டா, வாங்கடா வட்டத்தை போட்டு நின்றுக்கிடுவோம், இப்படி என்ன ஆதோ